என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் குடும்ப வாழ்க்கையை நன்றாக செம்மையாக ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கும் குடும்ப வாழ்வை மகிழ்ச்சிகரமாய் மாற்றுவதற்கும் உங்கள் கையிலே கர்த்தர் அந்த சுதந்திரங்களை, அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எல்லா குழப்பங்களையும் எல்லா சிறையிருப்புகளையும் மாற்றி குடும்பத்தை சந்தோஷமாய் சமாதானத்தமாய் நடத்துவதை, அந்த அதிகாரத்தை, அந்த கிருபையை, அந்த ராஜரீக மேன்மையை கர்த்தர் உங்களிடமே கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாகவே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஐயா, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு, கர்த்தரையே நம்பி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். மறந்து விடாதிருங்கள். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றுமாய் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதை மறந்து விடாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். குடும்பங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதே தேவ தரிசனம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் வாழ்க்கையை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் என்று கேட்டீர்களே, ஆனால் உங்களுக்கு ஒரு ராஜரீகமான மேன்மையை வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை நிச்சயமாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஐயா, படிக்கிற பிள்ளைகள், வேலைக்காக காத்திருக்கிற, திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம், உங்கள் சந்ததிகள் எல்லாம் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்காய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பது தேவ வார்த்தை. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இன்று எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம், கவலைப்படாதிருங்கள். இன்று ஐயா, கர்த்தருடைய பிள்ளையாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடு என்ன சூழ்நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்கள் சந்ததிகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவரோ, கர்த்தரோ 1000 தலைமுறைகள் வரைக்கும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறபடியினால் நிச்சயமாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் எங்கும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க செய்வார். ஆமென். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. ஆதலினால் இப்படியாய் ஜெபிக்க தவறிவிடாதிருங்கள். ஐயா, நம்முடைய ஜபங்களிலே எப்படி சுதந்திரங்களை பெற்றுக் கொள்ளுவது, எப்படி நம்முடைய ஜபங்களிலே போராடி பிசாசின் கிரியைகளை அழிப்பது, அல்லது ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனங்களை கையிலே எடுத்து குடும்பங்களுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற எல்லா விதமான சத்துருவின் கண்ணிகளுக்கும், தந்திரங்களுக்கும், ஆபத்துகளுக்கும், சூழ்ச்சிகளுக்கும், சதி சூனியங்களுக்கும் எதிராய் நின்று குடும்பங்களை காத்துக் கொள்வது எப்படி என்ற ஒரு வேத சட்டம், வேத பிரமாணம் இருக்கிறது. தேவனுடைய கற்பனை இருக்கிறது. அதன்படியே நாம் போராடி ஜெபிக்கும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்பட்டு நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். கர்த்தர் தருகிற மகிமையான, கர்த்தர் சொன்ன மகிமையும் மகத்துவமான அற்புதமான வாக்குத்தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை, நல்ல வார்த்தைகளை நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள். இந்த உலகத்திலே அதை யாரும் தடுக்க முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதமான ஜபத்திலே, இந்த அதிகாலை ஜபத்திலே நாம் ஒரு முக்கியமான காரியத்தை இன்று தொடங்க இருக்கிறோம். நன்றாய் கவனியுங்கள். இந்த முதலாம் நாளிலே நிச்சயமாகவே நன்றாய் கவனியுங்கள். என்ன நடக்க போகிறது? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி தேவ வசனமாகிய, கர்த்தருடைய வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கையில் எடுத்து விசுவாச கேடகத்தோடு பிசாசின் எல்லா கிரியைகளுக்கும் தந்திரங்களுக்கும் எதிராய் நின்று அறிக்கையிட்டு ஜெயமெடுப்போம். ஆமென். ஆசீர்வாதங்களை, குடும்பத்திற்காக கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது பாருங்க,
கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடு எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும்? 2 சாமுவேல் 7:29 இப்படியாய் தாவீது இப்படியாய் சொல்கிறார், இப்பொழுதும் கர்த்தாவே, இப்பொழுதும் உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீட்டை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அன்பு தேவ பிள்ளைகளை நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு வார்த்தையையும் சொல்லி, ஒவ்வொரு தேவ வாக்குத்தத்தங்களையும் சொல்லி, அதை ஜெபித்து அதிலே ஜெயம் எடுத்து நல்ல வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை, அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் அடியாளின் வீட்டிலே ஓ லார்ட், ஓ நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் குடும்பமாய் உம்முடைய சந்நிதியிலே, சன்னிதானத்திலே உமக்கு நல்ல சாட்சிகளாய் நிற்கும்படியாய் இவர்கள் வீட்டை ஆசீர்வதித்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். மைட்டி காட், கர்த்தர் எங்களுக்காய் வைத்திருக்கிற எல்லா மகிமையான ஆசீர்வாதங்களும் உம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து சேரும்படியாய் எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிவதாக. பிள்ளைகளின் குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகளும் அழியும்படியாய், பிசாசின் ராஜ்யங்கள் நிர்மூலம் ஆகும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையும் மேன்மையும் மகத்துவமுமான ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகள் சுதந்தரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ லார்ட், இவர்கள் போகையிலும் வருகையிலும், ஆமென் ஆண்டவரே, பட்டணத்திலும் வெளியிலும், ஆமென், எங்கும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், மைட்டி காட், இவர்கள் எங்கும் கர்த்தருக்கு நல்ல சாட்சிகளாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி மோசங்களும் இன்று இப்பொழுதே அழிவதாக. எல்லா சதி சூனியங்களும் இவர்கள் குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் செய்யப்பட்ட கிரியைகள் இன்றே என் இயேசுவின் நாமத்தினாலே அழியும்படியாய், முற்றிலுமாய் சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியே செய்கிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். சங்கீதம் 37:25 எப்படியாய் கர்த்தருடைய ஒரு தாசன் சொல்லுகிறார் பாருங்க. தாவீது என்கிறதான அற்புதமான தாசன் இப்படியாய் சொல்லுகிறார், ஐயா, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஹல்லேலூயா. தேவனை நேசிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகள் ஒரு நாளும் இதுவில்லை அது இல்லை, ஐயா இதில் குறைவுபட்டேன் அல்லது அப்பத்திற்கு இறந்து திரிய வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டிய அவசியம் ஒரு நாளும் வராது. ஆமென். நிச்சயமாகவே நீங்கள் முதிர் வயதாய் இருந்தாலும் சரி, உங்கள் இள வயதில் இருந்தே நீங்கள் கணக்கிட்டு பார்த்தாலும் சரி, ஒரு நாளும் கைவிடப்பட்டவர்களாய் இருக்க முடியாது, இருக்க மாட்டீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், தேவ சமூகத்திலே நின்று மன்றாடுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, இந்த உலகத்தில் நாங்கள் பிறந்து இளைஞனாய் இருந்து முதிர் வயது உள்ளவர்களுமாய் மாறி இருக்கிறேன். என் பிள்ளைகளோ நாங்களோ எங்கள் சந்ததியோ அப்பத்துக்கு இறந்து திரிகிற சரித்திரம் ஏற்படுவதில்லை. நாங்கள் அதற்காய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அல்ல. என் தேவனுடைய சந்ததியாய், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரீக ராசாரிய கூட்டமாய், ஓ தேவனுடைய பிள்ளைகளாய் நீர் எங்களை தெரிந்து கொண்ட பிறகு இந்த குடும்பத்தில் வருகிற குழப்பங்கள், எங்கள் குடும்பத்தில் வருகிற ஆபத்துகள், எங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற சதி சூனியங்கள், எங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற கூட்டங்கள் சிதறடிக்கப்படுவதாக. என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே லார்ட், நாங்கள் ஒன்றிணைந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகளின் குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய் செய்யப்படுகிற சதி சூனியங்கள், கூட்டுகிற கூட்டங்கள் எல்லாம் என் இயேசுவின் நாமத்தினாலே சிதறடிக்கப்படுவதாக. ஆமென். இவர்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிற
போராட்டங்கள், வழக்குகள், வம்புகள், சோதனைகள், கடன்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், எல்லா தொந்தரவுகளும் 7 வழியாய் இன்றே இந்த ஜப வேளையிலே, இந்த அதிகாலை வேளையிலே ஒரு வழியாய் வருகிற உபத்திரவங்கள், தொந்தரங்கள், கஷ்டங்கள், எதிரிகள் எல்லாம் 7 வழியாய் சிதறடிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். மாக்கா சந்து ருக்கபரதரா சந்து ருக்கபரா சந்து ருக்கபரதரபோ ஏசுந்துருமா சக்கரபதரபோ. மைட்டி காட், தேவ பிள்ளைகளாகி இவர்கள் கைவிடப்பட்டதாய் ஒரு வரலாறு இல்லை. அப்படி ஒரு காரியம் ஏற்படக்கூடாது. முதிர் வயதிலும் தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கிற தெய்வீக அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். அப்பா, இவர்கள் சந்ததி, இவர்கள் பிள்ளைகள் எதிலும் தாகத்தோடும் பசியோடும் அலைந்து திரியாதபடி என் தெய்வமே, இனி இவர்கள் பசி அடையார், இனி இவர்கள் தாகமடையார். இவர்கள் கண்மலையாகிய கிறிஸ்து என்னும் ஓ லார்ட் நித்திய பேரின்ப நதியினிடத்திலே வந்திருக்கிற இவர்களுக்கு பசியும் இல்லை, தாகமும் இல்லை. கர்த்தரே இவர்களை ஆமென் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க செய்கிறவர். அப்படியே செய்து அன்பு சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை, இப்படியாய் சொல்லுங்கள், இப்படியாய் தேவ வசனங்களை அறிக்கையிடுங்கள், சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆவியின் பட்டயத்தை கையிலே எடுத்து விசுவாச கேடகத்தோடு, விசுவாசத்தோடு நின்று ஆவியின் பட்டயமாம் தேவ வசனங்களை நீங்கள் அறிக்கையிடும் பொழுது உங்களை சுற்றிலும் இருக்கிற எரிகோ கோட்டைகள் எல்லாம் தன்னாலே விழுந்து தரைமட்டமாகும். ஆமென். பாருங்கள், எரேமியா 33:22 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வார்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஒரு தாவீதை போல, ஆமென், தாவீதை போல நடனமாட மாத்திரமல்ல, தாவீதை போல கர்த்தரை பின்பற்றவும், ஓ மைட்டி காட், தாவீதை போல கர்த்தரையே அண்டிக் கொள்ளவும், தாவீதை போலவே எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரையே நமக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருப்போமே. ஆனால் நன்றா கவனிங்க. ஆமென். அவர் உங்களுடைய நம்முடைய வலது பார்சத்திலே அமர்ந்திருப்பார். அவர் எங்கே நாம் சென்றாலும் நம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நீங்களும் நானும் அசைக்கப்படுவதில்லை. கபாக்கா சந்துரு கபரதரா. ஆமென். பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்களை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குமாய். ஐயா, நன்றி தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஓ எங்கள் ராஜாவே, வானத்தின் நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல, ஓ லார்ட், இவர்களுடைய சந்ததியும் இவர்களுடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கமும் இவருடைய ஆளுகையும் ஐஸ்வர்யமும் அப்படியே பெருகும்படியாய் கபாக்கா சந்துரு கபரதரபோ. தேவ மகிமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளின் மீதும் பிள்ளைகளின் மீதும் மாராபாரா சந்துரு கபரதரா சந்துரு கபரா சந்துரு கபரதரபோ. பிசாசின் கிரியைகள் அழிகிறது. கபாக்கா சந்துரு கபரதரபா. பிசாசின் கிரியைகள் இப்பொழுதே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை, இப்பொழுதே உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா மந்திர சூனிய கட்டுகளும் எங்கே வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, எங்கே உங்களுக்கு விரோதமாய் வனையப்பட்டிருந்தாலும் சரி, அங்கே அவைகள் அழிகிறதை காண்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா மந்திர சூனியங்களும் அழிவதாக. கபாக்கரா சந்துரு கபரா தரமக்கா சந்துரு கபரா தரபோ. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ சின்னவர்களாய் சிறியவர்களாய் அற்பமும் குப்பையுமாய் எண்ணப்பட்டவர்களாய் இருக்கிற பிள்ளைகளை இன்று என் தேவனாகிய கர்த்தர் இன்றே அதை தொடங்கும்படியாய் கபாகரபர சந்துரு கபரதரபோ. யார் யார் வேதனையிலும் துன்பத்திலும் ஆமென், வாய்ப்புகள் இல்லாதபடி, வசதிகள் இல்லாதபடி, நல்ல வேலை இல்லாதபடி, ஆமென் ஆண்டவரே, கர்த்தர் கொடுக்கிற மகிமையான வாழ்க்கை வாழ முடியாதபடி தவிக்கிற பிள்ளைகள் எல்லோரும்
எல்லோரும் என் இயேசுவின் நாமத்தினாலே வானத்தின் நட்சத்திரங்கள் எண்ணப்படாமல் இருக்கிறது போலவும், என் தெய்வமே கடற்கரை மணல் அளக்கப்படாதவுமாய் இருக்கிறது போல இவர்கள் பிள்ளைகளும் குடும்பமுமாய் இவர்கள் வளர்ந்து பெருகும்படியாய், இவர்கள் வளர்ந்து பெருகும்படியாய் என் தெய்வமே சின்னவர்களாய் இருக்கிற இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் நீர் ஆயிரமாய் பெருகி பலுகச் செய்யும்படியாய் இப்பொழுதே ஒரு அசைவு உண்டாகட்டும், இப்பொழுதே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே ஒரு ராஜரீக மேன்மைக்கான தொடக்கம் உண்டாகட்டும். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ஓ குகபா கபகர சந்துரு கபரதரபோ, என் அன்பு சகோதரியே, உன்னை குறித்து தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, உனக்காக அல்லவோ கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சந்துரு கபரதரபோ, இன்று சின்னவனாய் இருக்கிறேன், யாதுமற்றவனாய் இருக்கிறேன், தூக்கி எறியப்பட்டவளாய் இருக்கிறேன். ஐயா, தெருவிலே என்னை எல்லோரும் துடைத்து போடுகிற குப்பை போலவும் அழுக்கை போலவும் அழுக்கான துணியை போலவும் உதறிவிட்டு எறிந்துவிட்டு போய்விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டிருந்தாயே, உன்னை குறித்து தான் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் பேசுகிறார். வாழ்க்கையிலே நிச்சயமாய் கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் சின்னவர்களை ஆயிரமும் சிறியவர்களை பலத்த ஜாதியுமாய் மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உன் பட்சமாய் வருகிறார். பெற்றுக்கொள். ஓ க்ளோரி. நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, இவர்கள் சந்ததியையும் ஆமென் உமக்காய் காத்திருக்கிற உம்மையே நம்பி இருக்கிற இந்த பிள்ளைகளையும் வாழ்க்கையும் இவர்கள் கையின் பிரயாசங்கள் தொழில்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணும்படியாய் ஓ க்ளோரி என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் உடையும்படியாய் ஜெபிக்கிறோம். மைட்டி காட். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். யாத்ராகமம் 20:6 என் அன்பு சகோதர சகோதரிகளை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஒரு காரியத்தை நன்றாய் இந்த நாட்களில் நினைவு கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனங்கள் எல்லாம், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமென். உங்க குடும்பம் எப்படி இருக்கும்? ஐயா, என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? யாராவது தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டார்களா? யாராவது நல்ல வார்த்தை சொல்ல மாட்டார்களா? சுப வார்த்தை ஒன்றும் எனக்கு வராதா என்று அலைந்து தெரியாதிருங்கள். கர்த்தரே தம்முடைய சொந்த விரல்களினால் எழுதி உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே, உங்கள் வேத புத்தகம் என்ற உடன்படிக்கையின் புத்தகம், வாக்குத்தத்தங்களின் புத்தகத்திலே எழுதி என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுபோலதான் உங்கள் வாழ்க்கை நடக்கும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். அந்த வார்த்தைகளை எடுத்துக் கொள்ளுங்கள், அந்த வார்த்தைகளை எடுத்து வாயினால் அறிக்கை செய்யுங்கள். ஐயா, கர்த்தருடைய சமூகத்திலே நின்று அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்னாரே, கர்த்தர் நிச்சயமாய் அவைகளை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். பாருங்கள், என்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கும் 1000 தலைமுறைகள் வரைக்கும் இரக்கம் செய்கிறவர் என்று கர்த்தரை குறித்து கர்த்தரை சொல்லுகிறார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஓ என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நிச்சயமாகவே கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களும் அவருடைய கற்பனைகளுக்கு காத்திருந்து இந்த ஜப வேளைகளிலே தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிறவர்களும் ஆகிய அதை கை கொள்ளுகிறவர்களும் ஆகிய உங்களுக்கு 1000 தலைமுறைகள் வரைக்கும் இரக்கம் செய்கிற நல்ல தேவன் உங்களோட இருக்கிறார். மறந்து விடாதிருங்கள். ஓ சங்கீதம் 128:1-2 சொல்லப்பட்டிருக்கிறபடியே கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற யாவரும் பாக்கியவான்கள், அவர்களுடைய சந்ததியும் குடும்பமும் சந்தானமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், நீ பாக்கியவானாய் இருப்பாய், உனக்கு நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னாரே. யாரை குறித்து? என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிற நீங்கள், ஐயா, அவரிடத்திலே அன்பு கூறுகிற, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்படியாய் இந்த நல்ல ஜப வேளையிலே அனுதினமும் வந்து உண்மையாய் நீதியாய்
வரும்படியாய் ஐயா காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு செய்ய போவதை அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் ஜெபியுங்கள். ஐயா எங்கள் இரட்சகரே, என் பிள்ளைகளும் பிள்ளைகளுமாய், ஐயா நானும் என் பிள்ளைகளும் பிள்ளைகளுமாய் என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறபடியினால், உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கை கொள்ளுகிறபடியினால், ஆமென். என் தெய்வமே, நீர் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவர் என்று வாசிக்கிறோமே. என் தெய்வமே, என் பிள்ளைகளுக்கு இறங்கும்படியாய் கேளுங்க. அப்படியே வாயை திறந்து என் மகளுக்காய் இறங்கும்படியாய், என் மகனுக்காய் இறங்கும்படியாய். அப்பா, இப்பொழுது எங்கே எங்கே எங்கள் பிள்ளைகள், எங்கே எங்கே எந்த கண்ணியிலே அந்த காணாமல் போன ஆடு சிக்கி கொண்டது போல என் பிள்ளைகள் எங்கே தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, கெட்ட குமாரனை போல என் பிள்ளைகள் எங்கே அகப்படும் சூழ்நிலையிலே இருக்கிறார்களோ, எப்படி பிசாசு இவருடைய இருதயங்களை எண்ணங்களை வஞ்சிக்கிறானோ, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் தேவ சமூகம் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு கபரா சந்துரு கபரதரபோ, கர்த்தருடைய சந்ததியில் இருந்து ஒரு தூதன் புறப்பட்டு செல்லும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே கபாகரா சந்துருபாரபா. ஐயா, இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். இவர்களுக்குடைய தேவ தூதர்கள் நித்தமும் என் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறார்கள் என்று சொன்னீங்களே. அந்த பரிசுத்த தூதன், கேளுங்க கேளுங்க, இப்படியே கேளுங்க. ஐயா, என் சிறியனாய் சிறியவனாய் சிறியவளாய் இருக்கிற எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் உரிய தூதர்கள் கடந்து செல்லும்படியாய் கபாகாரா சந்துரு கபரதரபோ. எங்கே அவர்கள் அகப்பட்டிருந்தாலும் சரி, எங்கே அவர்கள் சிக்கி சுழன்று கொண்டிருந்தாலும் சரி, அங்கே இருந்து சிறையிருப்பின் கயிறுகள் முறியும்படியாய், சங்கிலிகள் முறியும்படியாய், சிறையிருப்பின் கதவுகள் உடைக்கப்படும்படியாய் எங்கள் பிள்ளைகள் அங்கே இருந்து தப்பி வரும்படியாய் கபாகாராதரபோ. எங்கள் குடும்பங்கள் சந்தோஷமும் சமாதானமுமாய் வாழும்படியாய் என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்கள், ஆமென், நன்றி செலுத்துகிறோம் ராஜா, சந்தோஷமும் சமாதானமுமாய் வாழும்படியாய் காகாராபாரா சந்துரு கபரதரபோ. ஒரு தூதன், பராக்கிரமசாலியாகிய தூதன், ஆமென், ஒரு பரா ஷரூரு பரா சக்கரபரதரபோ. இயேசுவின் நாமத்தினாலே ஓ லார்ட், கர்த்தருடைய வார்த்தையை வசனத்தை கேட்டு கிரியை செய்கிற நிறைவேற்றுகிற பலத்த சௌரியவான்களாகிய தேவ தூதர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், அவர்கள் பிள்ளைகளுக்காய், அவருடைய நல்ல வாழ்க்கைக்காய் கடந்து செல்லும்படியாய், பிரிந்து சென்ற பிள்ளைகள் திரும்பி வருவார்களாக, பிரிந்து சென்ற மருமக்கள் திரும்பி வருவார்களாக. ஆமென். மக்கரபரா சந்துரு கபரதரபா. விட்டு சென்ற மகன்கள் மகள்கள் திரும்பி வருவார்களாக. கபாகரா சந்துரு கபரதரபோ. தேவதூதன் ஓ பபாரா சுக்குரு கபரதரபோ. இப்பொழுதே தேவ பிள்ளைகளுக்காய் வல்லமையான பரிசுத்த தூதர்கள் கடந்து செல்லட்டும். மரபரா சந்துரு கபரதரபோ. ஆமென். அப்பா, மருமகன் எங்கே கடந்து சென்றானோ, மருமகள் எங்கே பிரிந்து சென்றாலோ, கடந்து வருவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. கபாகரா சந்துரு கபரதரபோ. ஐயா, இந்த மகளுடைய கணவன் எப்பொழுது விட்டு சென்றிருந்தாலும் சரி, நீதியின் மடியே அவனை கொண்டு வரும்படியாய் இந்த மருமகளை, இந்த தம்பியுடைய இந்த மகனுடைய மனைவி என்ன அநியாயத்தினால் இவர்கள் பிரிந்தார்களோ, அல்லது இவனை விட்டு இவளை விட்டு கடந்து சென்றார்களோ, அவர்களை கொண்டு வரும்படியாய் இப்பொழுதே தேவ தூதர்கள் கடந்து செல்லும்படியாய் ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் இன்றே அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் உடைவதாக. இப்பொழுதே ஒரு தெய்வீக அக்கினி கடந்து செல்லட்டும். ஏலியாவின் பலிபீடத்திலே இறங்கினது போல ஒரு தெய்வீக அக்கினி பிள்ளைகளின் சிறையிருப்பின் கதவு
உறவுகளின் மீது ஆமென் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா சங்கிலிகளின் கட்டுகளின் மீது இறங்குவதாக. எல்லா மந்திர மாந்திரிக கட்டுகள், எல்லா சதி சூரிய கட்டுகளும் உடையட்டும். என் தெய்வமே, 1000 தலைமுறைகள் வரைக்கும் எங்களுக்கு இரக்கம் செய்கிறவரே, இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், இவர்கள் குடும்பங்களுக்காய், பிள்ளைகளுக்காய் இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் டாடி. கர்த்தருக்கு பயந்து ஐயா உம்முடைய வழிகளில் நடக்கிறவர்கள் யாவரும் வாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று இப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகள் எங்கே எங்கே சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, எங்கே எங்கே உபத்திரவங்களும் சிக்கல்களும் சூனியங்களும் இருக்கிறதோ, அங்கே இருந்து உம்முடைய இரக்கம் இவர்களை விடுவிக்கும்படியாய் என் தெய்வமே, இவர்கள் உழைப்பை, இவர்கள் கையின் பிரயாசங்களை, உழைப்பின் பலனை அந்நியர்கள் சாப்பிடாதபடி இனி என் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய். நீ பாக்கியவானாய் இருப்பாய், பாக்கிய மனவாட்டியாய் இருப்பாய். உனக்கு நன்மை உண்டாகும் என்று சொன்னீங்களே ஐயா பபர சுகுரு கபரதரபோ. உனக்கு நன்மை உண்டாகும் என்று சொன்ன உம்முடைய நல்ல வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுது நாங்கள் ஒவ்வொரு பேரும் ஐயா யோசுவா 24:15 சொல்லப்பட்டபடியே ஐயா யோசுவா அறிக்கையிட்டது போல் நாங்களும் அறிக்கையிடுகிறோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஐயா இந்த அறிக்கையிடுகிற பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய பிள்ளைகள் இப்படியாய் நாங்களும் எங்கள் வீட்டாருமோ, நாங்களும் எங்கள் பிள்ளைகளுமோ குடும்பமாய் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் எங்கள் தெய்வமே. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இவர்கள் குடும்பங்களை, வீடுகளை கர்த்தரே கட்டும்படியாய் இப்பொழுதே வீடுகள் கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வீடுகள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஓ லார்ட், கட்டாத வீடுகளில் குடியிருப்பீர்கள், நட்டாத மரங்களின் கனிகளை சாப்பிடுவீர்கள் என்று நீர் எழுதி கொடுத்தபடியே அந்நியரின் புத்திரர்கள் வந்து உங்கள் மதில்களை கட்டுவார்கள், அவர்கள் ராஜாக்கள் வந்து உங்களை சேவிப்பார்கள் என்று சொன்ன என் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக. தெய்வமே, உங்க அனுக்கிரகம் ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் இறங்கி வரட்டும். இந்த ராஜரீக மேன்மை ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்படியே உம்முடைய நல்ல வார்த்தைகளை நாங்கள் அறிக்கையிட்டு ஐயா, இப்படியே உம்முடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட்டு சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, உம்முடைய பிள்ளைகளை குடும்பமாய் இவர்கள் மகிழ்ச்சிகரமாய் வாழும்படியாய் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாய் மாற்றுகிற வல்லமையை, கிருபையை, தயவை, பலத்தை, அதற்கேற்ற அபிஷேகத்தை, அதற்கேற்ற சத்தியத்தை நீர் வழங்குகிற ஐயா, விடுதலை ஆக்குகிற நல்ல சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகளோடு பேசினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நடத்தும்படியாய் தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று உங்கள் வீடுகள், குடும்பங்கள், பிள்ளைகள் நீங்கள் சந்தோஷமும் சமாதானமுமாய் வாழுவதற்காய் எல்லா வகையிலும் வாழ்ந்து, பிரியமானவனே நீ எல்லாவற்றிலும், பிரியமானவளே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் வேண்டுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொன்னது போல ஐயா, அந்த அற்புதமான ஜெபத்தை போல என் அன்பு சகோதர
சகோதர சகோதரிகளே, இன்றும் நம்முடைய வீடுகளிலே நம்முடைய பிள்ளைகளோடு குடும்பமாய் வீடும் குடும்பமுமாய் சந்தோஷமும் சமாதானமுமாய் வாழுவதற்காய் ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது. அதை இன்று தியானிக்க போகிறோம். ஜாமக்காரன் ஜெபம். நல்லா கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளை. ஜாமக்காரனை போல நீங்கள் விழித்திருந்து, ஐயா, நம்முடைய பிள்ளைகள் குடும்பங்கள் நம்ம வீடுகளிலே நம்ம தொழில்கள் ஊழியங்களிலே எங்கே எங்கே நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோமோ அல்லது வேலை செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த இடங்களிலே அந்த காரியங்களுக்காய் ஒரு நல்ல ஜாமக்காரனை போல நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்பதாய் தேவ திட்டம் இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் சொல்றார். இந்த உலகத்தை குறித்து கர்த்தர் சொல்லும் போது ஒரு பயங்கரமான வார்த்தையை சொல்லுகிறார். இது பொல்லாங்கனுக்குள்ளே இந்த உலகம் கிடக்கிறது. பொல்லாங்கனுக்குள் இந்த உலகம், இந்த wicked world, இந்த உலகம் பொல்லாங்கு உள்ளதாயும் பொல்லாங்கனுக்குள்ளும் கிடக்கிறது என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எல்லா பொல்லாங்கனுடைய கிரியைகளிலும் இருந்து, எல்லா விதமான ஆபத்துகளிலும், எல்லா போராட்டங்களிலும் இருந்து நம்முடைய குடும்பங்களை பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் என்ன செய்யலான்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் மத்தேயு 26:41 சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்களிலே சோதனைகள், ஐயா, உபத்திரவங்கள் ஏன் வந்தது என்று தெரியாத பல்வேறு உபத்திரவங்களும் கஷ்டங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் வந்ததே ஏன் என்று தெரியவில்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, இது போன்ற சிக்கல்களிலும் சிரமங்களிலும் பிசாசின் கண்ணிகளிலும் அகப்பட்டுக் கொள்ளாதபடிக்கு என்ன செய்யுங்க? விழித்திருந்து. விழித்திருந்து. அது என்னையா விழித்திருந்து? ராம் முழுவதும் விழித்திருக்கணுமா? விழித்திருந்து ஜெபியுங்கள். நல்லதுதான். கவனமாயிருந்து என்ன நடக்கிறது என் மகளுடைய வாழ்க்கையிலே, என் மகனுடைய வாழ்க்கையிலே? ஐயா, என் கணவன் ஏன் இப்படி திடீரென இப்படியாய் பேசுகிறார்? ஏன் என் கணவன் முன்பு போல் என்னிடம் பேசுவதில்லை? ஏன் என் பிள்ளைகளுடைய போக்கு ஒரு மாதிரியாய் இருக்கிறது? ஏன் என்று தெரியவில்லையே. கவனமாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். விழிப்பார்ந்து என்ன செய்யலாம்? அதை குறித்து ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்திற்கு வாருங்கள். ஐயா, தேவனோடு இடைபடுங்கள். கேளுங்க, என் தெய்வமே, எங்கள் ராஜாவே, எங்கள் சர்வ வல்லமை உள்ளவரே, ஐயா, என் மகனுக்காக என் மகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவ சமூகத்திலே வருகிறேன் சுவாமி. இப்பொழுதும் என் குடும்பங்களை என் பிள்ளைகளை யாரும் தொடாதபடிக்கு, என் வீட்டாரை யாரும் தொடாதபடிக்கு, என் வீட்டை யாரும் என் குடும்பத்தை யாரும் எந்த மந்திர சூனியங்களும் அணுகாதபடிக்கு என் தேவனாகி கர்த்தருடைய இரத்தம், ஐயா, உம்முடைய பரிசுத்த இரத்தம் என் குடும்பம் முழுவதையும் பாதுகாக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. என் மகன் பேசுகிறதை பார்த்தால் என் தெய்வமே, ஐயா, என்ன நடக்கிறது என்றே எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என் மகளுடைய போக்கை குறித்து எங்களால் கணிக்க முடியவில்லை. என் தெய்வமே, நாங்கள் இன்னபடி ஜெபிக்க வேண்டும் என்று அறியாது இருக்கிறபடியினாலே பரிசுத்த ஆவியானவரே, எங்களில் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் என்று ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. இப்படியாய் நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆமென், எந்த சூழ்நிலையில் அவர்கள் சென்று கொண்டிருந்தாலும் அங்கே இருந்து அவர்களை பாதுகாக்க உங்களுடைய ஜெபத்தின் மூலமாய் நம்முடைய கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். மார்க் 4:27 சொல்லப்பட்டிருக்கிறபடி, இரவிலே தூங்கி பகலிலே விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய், விதை விதைத்தவனுக்கு தெரியாத விதமாய், ஐயா, அந்த நல்ல சம்சாரிக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம். அன்பு தேவ பிள்ளைகளே, அது போலவே ஐயா, இரவிலே தூங்கி பகலிலே நாங்கள் விழித்திருக்க என் பிள்ளை இப்படி பேசுகிறான், அல்லது என் குடும்பத்திலே காரியங்கள் ஒருபோல் தாறுமாறாய் நடக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? அங்கே பிசாசின் ஆதிக்கம் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளை, விழிப்பாயிருங்கள். ஒரு ஜாமக்காரனை போல, ஐயா, எதிரி கூட்டங்கள் வருகிறதா? ஓ, தேசத்தை அழிக்கும்படியாய் அல்லது பட்டணங்களை அழிக்கும்படியாய், தேசத்தை
உன்னை முற்றுகையிடும்படியாய் எதிரிகள் வருகிறார்களா, தனியாய் அல்லது கூட்டமாய் எப்படி வருகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காய் ஜாமக்காரர்கள் நடு ஜாமங்களிலே முழித்திருப்பது போல என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நடு ஜாமத்தில் முழித்திருக்கிறீர்களோ இல்லையோ, உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் அல்லது உங்கள் வீடுகளிலே நடக்கிற காரியங்களை குறித்து விழிப்பாய் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். மார்க் 13:33 கர்த்தர் சொல்கிறார், அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியினாலே எச்சரிக்கையாயிருங்கள். ஐயா, எப்பொழுது இவைகள் நடக்கும், எப்பொழுது என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து வரும், எங்கே போய்கொண்டிருக்கிற என் மகன் என் மகள் அல்லது என்னுடைய பிள்ளைகளை எந்த பேலியாளின் மகன் அல்லது மகள் ஃபாலோ செய்கிறார்கள், தொடர்கிறார்கள், ஏமாற்றுவதற்காய், வசியம் செய்வதற்காய், பிடித்துக் கொள்வதற்காய், நாசமாக்குவதற்காய் எங்கே தொடர்கிறார்கள், அந்த காலத்தை, அந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே எச்சரிக்கையாயிருங்கள். சொல்றது யாரையா? கர்த்தர் சொல்லுகிறார், எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் அந்த காரியங்களை குறித்து இரவிலே எல்லோரும் உலகமெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, படைகள் ராஜாவும் தூங்கிக் கொண்டிருப்பார், படைத்தலைவனும் கூட தூங்கிக் கொண்டிருப்பான், ஜாமக்காரர்கள் விழித்தே இருப்பார்கள். பட்டணத்திலே அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட அந்த உயர்வும் உன்னதமான ஸ்தலத்திலே நின்று கண் அயராதபடி பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஏதோ சலசலப்பு தெரிகிறது, ஏதோ இரவிலே நடு ஜாமங்களிலே ஏதோ யாரோ வருகிறது போல் இருக்கிறது. என் தேசத்தை, என் ராஜாவை, எங்கள் தேசத்தின் ஜனங்களை பாதுகாப்பதற்காய் நான் விழித்திருக்கிறேன், கவனமாயிருக்கிறேன், எச்சரிக்கையாயிருக்கிறேன், ஜாக்கிரதையாயிருக்கிறேன் என்று அவன் விழித்திருப்பானே, அதுபோல என் அன்பு சகோதர சகோதரிகளை விழித்திருங்கள். ஆமென். விழித்திருங்கள், கவனமாயிருங்கள், பிள்ளைகளுடைய போக்குகளை கவனியுங்கள், குடும்பத்திலே வருகிற காரியங்களை கவனியுங்கள். சில காரியங்கள் தாறுமாறாய் நடக்கிறது, ஏன் என்று தெரியவில்லையா? தேவ சமூகத்திலே வந்து விடுங்கள். ஐயா, அந்த ஜாமக்காரன் எப்படி உடனடியாய் அவன் சேனாபதிக்கு சொல்லுவது போல் ஒரு பெரிய ஆபத்து வரும் பொழுது உடனடியாய் சொல்ல வேண்டியவர்களுக்கு ராஜ சமூகம் வரை அந்த காரியத்தை எட்டச் செய்வது போல், அறிவிப்பது போல், என் தேவனாகிய கர்த்தருடைய அன்பு தேவ ஜனங்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இது போன்ற காரியங்களிலே விழிப்பாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், ஜாமம் காக்கிறவர்களை போல இருந்து ஜெபியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தின் மூலமாய் நடக்கிற காரியங்களை, அங்கே வருகிற சம்பவங்களை, உங்களுக்கு புரியாதது போல் வருகிற பல்வேறு காரியங்களை குறித்து நீங்கள் தேவ சமூகத்திலே ராஜாதி ராஜாவோடு சொல்லுகிறீர்கள். ஆமென். ஐயா, அந்த ஜாமக்காரன் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், அவன் சொன்னா போதும், தகவல் கொடுத்தா போதும், அவன் யுத்தம் பண்ண போகணும்னு இல்ல, அவன் யுத்தம் பண்ண வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள், யுத்தம் ராஜ சமூகத்தில் இருந்து தொடங்கும். ஹல்லேலூயா. ஜனங்களும் பட்டணங்களும் பாதுகாக்கப்படுவார்கள், இந்த ஜாமக்காரனும் அவனுடைய குடும்பமும் கூட பாதுகாக்கப்படும். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியாய் ஜெபியுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உங்கள் காரியங்களை தேவ சமூகத்திலே கொண்டு வாருங்கள். ஐயா, நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஏதோ என் வீடுகளுக்கு விரோதமாய், என் மகளுக்கு, என் மகனுக்கு, என் கணவனுக்கு விரோதமாய், எங்கள் திருமண வாழ்க்கைக்கு விரோதமாய் ஏதோ ஒரு சோதனை வருகிறது போல் தெரிகிறது. எங்களால் புரிந்து கொள்ள முடியாத சில காரியங்கள் வீட்டிலே நடக்கிறது. திடீரென சண்டைகள், திடீரென என் பிள்ளைகள் என் வெறுப்பாய் பார்க்கிறார்கள். ஐயா, என்னை நான் பாலூட்டி சீராட்டி வளர்த்த என் மகள், என் மகன் என்னை சீறுகிற நல்ல பாம்பை போன்று, கருநாகத்தை போன்று முழிக்கிறான். என்னவென்றே தெரியவில்லை. என்ன நடந்தது? என்னை விரோதியாய் பார்க்கிறார்கள், நான் தூக்கி வளர்த்த பிள்ளைகள் என்று நீங்கள் தேவ சமூகத்திலே தேவனே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இங்கே நடந்திருக்கிற காரியங்களை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய ஆளுகை உண்டாகட்டும், தேவனாகிய கர்த்தருடைய ஆளுகை உண்டாகட்டும். ஐயா, நீங்க சொன்னது போலவே நாங்கள் எங்கள் ஸ்தானத்திலே விழிப்பாய், கவனமாய், ஒரு ஜாமக்காரனை போல
போல நின்று என் தெய்வமே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். என் தேவனே தேவன் அமர்ந்திருந்து ஓ நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் சொன்னீங்களே சுவாமி. எங்க குடும்பத்திலே நடக்கிற காரியங்களிலே ஐயா, என் பிள்ளைகள் குடும்பத்திலே எங்களுடைய காரியங்களிலே, எங்கள் தொழில் ஊழியங்களிலே நடக்கிற காரியங்களிலே கர்த்தரே தேவன், அவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், எங்கும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க செய்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் எங்கள் ஸ்தானத்திலே நிற்கிறோம். ஒரு ஜாமக்காரனை போல, நல்ல ஒரு ஜாமக்காரனை போல விழிப்பாய் ஜாக்கிரதையாய் நிற்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை எங்கள் வீடுகளிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் நல்ல பிதாவே, அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். அல்லேலூயா. நீங்கள் ஜஸ்ட் அவருக்கு சொன்னா போதும். ஓ மைட்டி காட், விழித்திருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் உங்க காரியங்களை. ஆனால் ஒன்றையும் குறித்து நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம், குடும்ப குழப்பங்கள், ஆபத்துகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, கணவனுடைய வாழ்க்கையிலே, திருமண வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா குழப்பங்கள், போராட்டங்களிலும் இருந்து உங்களை தேவ சமாதானம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. லூக்கா 12:39 கர்த்தர் சொல்லுகிறார், திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்களே. என்ன அர்த்தம்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கிற உங்களை, உங்கள் குடும்பங்களை, நம்மை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வியாபாரங்களை, அல்லது நாம் செய்து வருகிற காரியங்களை, ஊழியங்களை, ஐயா, நம்முடைய வைராக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கையை அழிக்கும்படியாய் திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று நாம் அறியாதிருக்கிறபடியினாலே அன்பு தேவ பிள்ளைகளை ஜாக்கிரதையாயிருப்போம். ஜாக்கிரதையாயிருந்து விழித்திருப்போம். என்ன நடக்கும்? அவர் வீட்டை கன்னமிட முடியாது. அல்லேலூயா. சத்துருவானவன் எய்கிற எந்த அக்கினியாஸ்திரங்களும் உங்களை, உங்கள் பிள்ளைகளை நெருங்க முடியாது. ஒரு ஜாமக்காரனை போல நின்று ஜெபியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, 1 பேதுரு 5:8 சொல்லப்பட்ட அந்த பிரதானமான வாக்கியத்தை மறந்து விடாதிருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். என்னையா, எப்படி ஒரு ஜாமக்காரனை போல? நல்லா கவனிங்க. ஒரு பெரிய மாளிகையின், அரண்மனையின் அல்லது கோட்டையின் ஒரு முக்கியமான முனைப்பு பகுதியிலே உயரும் உன்னதமான இடத்திலே நின்று ஒரு ஜாமக்காரன் கவனிப்பதை போல உங்கள் பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து கவனமாயிருங்கள். அல்லேலூயா. கவனமாயிருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. அது போலவே சங்கீதம் 136 சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே, எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஐயா, எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், எங்க வாழ்க்கையிலே போய்கொண்டிருக்கிற காரியங்கள், என் பிள்ளைகளுடைய ஒரு வசந்தமான மேன்மையான ராஜரீகமான வாழ்க்கையிலே, அல்லது திருமண வாழ்க்கையிலே, அல்லது பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சுகமும் சௌக்கியமான வாழ்க்கையிலே நான் கவனமாயிருக்கிறேன். எந்த தீங்கும் வராதபடி, எந்த பேலியாளின் மக்களும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடாதபடி, எந்த பிசாசின் காரியங்களும் எங்கள் வாழ்க்கையிலே, ஜீவிதத்திலே, குடும்பங்களுக்கு விரோதமாய் வராதபடி நிச்சயமாய் நான் என்ன செய்றேன்? எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற, விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரர்களை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்காய் காத்திருக்கிறது. ஆமென். ஆண்டவர் சமூகத்திலே காத்திருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. என்ன நடந்தாலும் சரி, என்ன போய்கொண்டிருந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, அல்லேலூயா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு பாதுகாக்கப்படும். ஆமென். எத்தனை ஒரு அருமையான காரியத்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு ஒரு விடிவு என் வீட்டிலே வராதா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு விடிவு வராதா? ஐயா, இருளும் அந்தகாரமுமாய் இருக்கிறதே. சுகவீனமும் சங்கடமும் சமாதானமும் இல்லாமல் நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்க
பார்க்கிறோமே. ஒரு விடிவு வராதா, ஒரு விடியற் காலம் வராதா என்று காத்திருக்கிற நல்ல ஜாமக்காரர்களை போல உங்கள் குடும்பத்திற்காய், பிள்ளைகளுக்காய், உங்கள் மனைவி, உங்கள் பெற்றோருக்காய், நிச்சயமாய் உங்கள் மகள் மகனுக்காய் காத்திருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடுவார், உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். ஆமென். அவருக்கு நீங்க தெரிவிக்கும் பொழுது, அறிவிக்கும் பொழுது, நீங்க சொன்னா போதும். உங்கள் ஜெபத்தின் மூலமாய் உங்களுக்கு இருக்கிற காரியங்களை சொல்லுங்கள், தெரியப்படுத்துங்கள். ஆமென். அப்பொழுது அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரை மேற்போட்டுக் கொள்ளுவார். தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிற ஒரு மகன், ஒரு மகள் நேர்வழியிலே வரும்படியாய் அவர்களை சுற்றிலும் இயக்குகிற பொல்லாத ஆவிகளுக்கு கட்டளையிடுவார். ஆமென். எங்கே உங்கள் மகள் மகன் அகப்பட்டுக் கொண்டார்களோ அங்கே இருந்து அவர்கள் எந்த கல்லிலும் அவர்கள் கால்கள் இடறிவிடாதபடி உங்களை, உங்கள் பிள்ளைகளை, ஒருவேளை நீங்களும் உங்கள் கணவனும் எங்கும் எதிலேயும் அகப்பட்டுக் கொள்ளாதபடி, அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த அற்புதமான தூதர்கள் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தாரை, உங்கள் கணவனை அல்லது மனைவியை தங்கள் உள்ளம் கைகளிலே ஏந்தி கொண்டு வருவார்கள். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அதனால் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நிச்சயமாய் நல்லா கவனிங்க. ஜாமக்காரன் சொல்லுகிறார், ஏசாயா 21 ஒரு ஜாமக்காரன் சொல்லுகிறார், அதற்கு ஜாமக்காரன், விடியற் காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. விடியற் காலம் வந்துட்டு, செழிப்பு வந்துட்டு, செழிப்பாய் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறோம் என்று இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ராக்காலமும் வருகிறது. பொல்லாங்கன் சுற்றி திரிகிறான், யாரை விழுங்கலாமோ என்று. ராக்காலமும் இருக்கிறது. பகல் இருந்தால் இரவும் வரும். அன்பு தேவ பிள்ளைகளே, விடியற் காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. நீங்கள் கேட்க மனதாயிருந்தால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறேன் என்று ஜாமக்காரன் சொல்லுகிறான். என்ன செயல் அருமையான தேவ பிள்ளைகளே. செழிப்பும் சந்தோஷமும் சமாதானமுமாய் குடும்பம் போய்கொண்டிருக்கிறது. நல்லதுதான். ராக்காலம் வராதபடிக்கு, ஒரு அழிவும் ஒரு அந்தகாரமும் வராதபடிக்கு என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஒரு ஜாமக்காரனை போல உங்கள் பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், நம்முடைய தேசத்திற்காய் திறப்பிலே நில்லுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் எந்த சூழ்நிலையிலும் அவர் பாதுகாத்துக் கொள்ளுவார். ஆமென். இங்கே 2 சாமுவேல் 13 ஜாமக்காரன் சேவகன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது, இதோ அநேகம் ஜனங்கள் தனக்கு பின்னாலே மலை ஓரமாய் வருகிறதை காண்கிறான். 1 சாமுவேல் 14 சொல்லப்பட்டிருக்கிறது, பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த ஜாமக்காரர்கள் அதை பார்த்தார்கள். அங்க என்ன நடந்தது? அந்த ஏராளமான கூட்டம் கலைந்தது. அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். எந்த சூழ்நிலையிலும் தேவ சமூகத்திலே வாருங்கள். ஒரு நல்ல ஜாமக்காரனை போல, என் தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. என் பிள்ளைகளுக்காய், என் குடும்பத்திற்காய், என் மகள் மகனுக்காய், என் வீட்டிற்காய், என் தேசத்திற்காய் உம்முடைய சமூகத்திலே நிற்கிறேன் சுவாமி. ஐயா, அநேகமாயிரமான பிரச்சனைகள் எங்கள் தேசங்களை சூழ்ந்திருக்கிறதே. இந்த தேசங்களை எல்லாம் அழிக்கும்படியாய் அநேக யுத்தங்களும் போர் வேகங்களும் சூழ்ந்திருக்கிறதே. அதுபோலவே என் வீட்டை சுற்றிலும் அநேக பிசாசு கூட்டங்கள், மந்திர சூனியங்கள், சதி சூனியங்கள் எல்லாம் இருக்கிறதை பார்க்க முடிகிறதே. என் தெய்வமே, மலை ஓரமாய் அந்த தேசத்தை அழிக்க ஜனங்கள், எதிரிகள் புறப்பட்டு வந்தது போல் என் வீடுகளை, என் பிள்ளைகளை அழிக்கும் வண்ணமாய், என் குடும்பத்தை அழிக்கும் வண்ணமாய் வருகிறதை காண்கிறேன். கர்த்தர் எங்களுக்காய் வழக்காடும்படியாய் எழுந்தருளுவீராக. ஐயா, மோசே ஜெபித்தது போல் ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, எழுந்தருளும். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா. சத்துருக்கள் சிதறடிக்கப்படும்படியாய் எதிரி கூட்டங்கள், எல்லா மந்திர சூனியங்கள், எல்லா மாந்திரீகங்களும், எல்லா பிசாசின் வல்லமைகளும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் விரோதமாய் எவ்வகையிலும் கிரியை செய்யாதபடி என் தெய்வமே எழுந்தருளும். எங்கள் ராஜாதி ராஜாவே எழுந்தருளும். என் மகளுக்காய், என் மகனுக்காய் எழுந்தருளும்.
சத்துருக்கள் சிதறடிக்கப்படும்படியாய் கர்த்தர் எழுந்தருளுவீராக. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் சொன்னது போலவே ஏசாயா 52:8 ஒரு ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. அழிவும் ஆபத்தும் சிக்கலும் சிரமமுமாய் கேள்விப்பட்ட சத்தங்களை பார்க்கிலும் நல்ல செய்திகள் உன்னை தேடி, உன் குடும்பத்தை தேடி, உன் பிள்ளைகளை குறித்து உனக்கு தூர தேசங்களில் இருந்து நல்ல செய்திகள் கடந்து வரும். நீங்கள் உங்கள் ஜாமக்காரனுடைய சத்தத்தை கேட்பீர்கள். ஓ ஐயா, விழித்திருந்தீர்களே என் அன்பு சகோதர சகோதரிகளே, விழித்திருந்தீர்களே தேவ சமூகத்திலே. இன்று ஒரு நல்ல செய்தி வரும், மாற்றமே இல்லை. ஹல்லேலூயா. என்றும் அழிவும் ஆபத்தும் பட்டயமும் வருவதில்லை. ஒரு நாள் வெற்றி களிப்பின் செய்தி உண்டாகும். என்ன நடந்து கொண்டிருந்தாலும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ஒரு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லப்பட்டது போலவே உம்முடைய வீடுகளின் உம்முடைய பிள்ளைகளின் கூடாரங்களிலே அவர்கள் பிள்ளைகளை குறித்து, அவருடைய வாழ்க்கையை குறித்து, ஆமென், அவருடைய வேலைகள், அவர்களுக்கு பிரயாணங்கள், ஆமென், அவர்களுக்கு வரவேண்டிய நல்ல ராஜரீகமான மேன்மைகளை குறித்து நல்ல செய்திகள் வரும்படியாய், ஆமென், சோதனைகளுக்கு மத்தியிலே, எல்லா போராட்டங்களுக்கு மத்தியிலே வெற்றி களிப்பின் செய்தி கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எந்த சூழ்நிலையிலும் சத்துரு ஜெயம் கொள்ளாதபடி இந்த போராட்டங்களிலே இவர்களுக்கு விரோதமாய் நடந்த எல்லா விதமான அக்கிரமமான செய்கைகளிலே, ஆமென், எல்லா மந்திர சூனியங்களிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகள் விடுதலை அடையும்படியாய் என் தெய்வமே, விடுதலை அடைந்து நல்ல செய்திகள் வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி இந்த எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து திரும்பி விடுபட்டு, ஐயா, விடுபட்டு கனப்படுத்தப்பட்டு திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் நீ சொன்னீங்களே சுவாமி. அப்படியே என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய ஜாமக்காரர்களாய் நின்று குடும்பங்களுக்காய், பிள்ளைகளுக்காய், தேசத்திற்காய், ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜாமக்காரர்களுடைய சத்தம் கேட்கப்படுகிறது போல் நல்ல செய்திகளை இன்று கேட்பார்களாக. இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே நல்ல செய்திகள் வருவதாக. அல்லேலூயா. உன் ஜாமக்காரரின் சத்தம் கேட்கப்படும். அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்ப வர பண்ணும் பொழுது, வெற்றி களிப்போடு தேவ பிள்ளைகள் திரும்பி வரும் பொழுது அதை கண்ணார காண்பார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அதை கண்ணார காண்பீர்கள். அல்லேலூயா. ஐயா, இத்தனையாய் வேதனைப்பட்டிருந்தோம், இத்தனையாய் ஒடுக்கப்பட்டிருந்தோம், இப்படியாய் சிறைச்சாலைகளிலே வைக்கப்பட்டிருந்தோம், இப்படியாய் புறந்தள்ளப்பட்டிருந்தோம். எங்களை அழித்தார்கள், கெடுத்தார்கள், நாசமாக்கினார்கள், எங்களுக்கு உள்ளவற்றை பிடுங்கிக் கொண்டார்கள். என் பிள்ளைகள் கடத்தப்பட்டார்கள், என் மகன் பறித்து கொண்டு போகப்பட்டான், என் மகளோ அடைத்து வைக்கப்பட்டாள். எங்கோ என் பிள்ளைகள், என் கணவனோ இப்படியாய் அங்கே எங்கோயோ அகப்பட்டுக் கொண்டார். என்ன செய்வதென்றே தெரியாது என்று கலங்கின தேவ பிள்ளைகளுக்காய் நல்ல செய்திகள் வரும்படியாய், ஐயா, ஜாமக்காரனை போல் விழித்திருந்து தேவ சமூகத்திலே என் தெய்வமே, உம்மை மாத்திரமே நம்பி உம்முடைய சமூகத்திலே விழித்திருந்த பிள்ளைகள் எல்லாம் நிச்சயமாய் ஒரு நல்ல செய்தி கேட்கிற இந்த நாளிலே அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கடந்து வரும்படியாய், பிள்ளைகளை குறித்து, மகளை குறித்து, ஆமென், கணவனை குறித்து, இவர்கள் வேலைகள், நல்ல படிப்புகள், நல்ல இடங்களிலே வருகிற உத்தரவுகள், நல்ல விசாக்கள், கான்ட்ராக்டுகள், ஆமென், வருகிற நல்ல செய்திகளை கேட்டு ஏகமாய் அவர்கள் சத்தமிட்டு கம்பீரிக்கும்படியாய், உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறும்படியாய் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். கர்த்தர் சீயோனை திரும்ப வர பண்ணும் பொழுது அதை கண்ணார காண்பார்கள் என்று சொன்னது போலவே இவர்களை விட்டு பிரிந்தவர்கள் திரும்பி வருகிறதை, ஆமென், இவர்களை விட்டு போன நன்மைகள் திரும்பி வருகிறதை, ஐயா, இவர்கள் தொலைத்து விட்டவைகளை திரும்ப
திரும்ப தேடி பெற்றுக் கொள்ளுவதை என் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் திரும்பி வருகிற நல்ல ஒரு காட்சியை காணும்படியாய் இன்று உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் அன்பின் சகோதர சகோதரிகளுக்காய், இவர்கள் பிள்ளைகளுக்காய் இன்று என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய திருவார்த்தையிலே சொல்லப்பட்டபடியே, ஏசாயா 62:6 சொல்லப்பட்டபடி, எருசலேமே என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் மதில்களின் மேல், உங்கள் வீடுகளின் மேல், உங்கள் பிள்ளைகளின் மேல், அவர்கள் வீடுகள், உங்கள் வியாபாரங்கள், உங்கள் தோட்டங்கள், உங்கள் விவசாய நிலங்கள், உங்களுக்குள்ள எல்லாவற்றின் மேலும் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரர்களை கட்டளையிடுகிறேன். இது தேவனுடைய வார்த்தை. ஆமென். என் தெய்வமே, நீர் எங்கள் பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், ஐயா, எங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் பாதுகாக்கும்படியாய், நாங்கள் இழந்தவற்றை திருப்பி கொண்டு வரும்படியாய், ஆமென். பிசாசு வஞ்சித்தவைகள், பிசாசு மனிதர்களை கொண்டு, எங்கள் சொந்த ஜனங்களை கொண்டே, ஒருவேளை சொந்த குடும்பத்தாரை கொண்டே பிரித்துவிட்ட, பறித்து கொண்டு போன எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வரும்படியாய், ஆமென். எங்கள் குடும்பங்களின் மீது, எல்லாவற்றின் மீதும் முழுவதும் பகல் முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரர்களை நீர் கட்டளையிடுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளும் குடும்பமும் பாதுகாக்கப்படும்படியாய் எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய பிள்ளைகள், ஆமென், நீர் கொடுக்கிற ராஜரீக மேன்மைகளை, ஹல்லேலூயா, ஆமென், இவர்கள் பட்டணத்திலும் வெளியிலும், ஆமென், வருகையிலும் போகையிலும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய், என் தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே இத்தனையாய் ஒரு ஜாமக்காரர்களை போல காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால், அவன் என்னையே, என் மீது வாஞ்சையாய் என்னையே நம்பி இருக்கிறபடியினால் பூரண சமாதானத்தோட காத்துக் கொள்ளுவேன் சொன்னீங்களா சுவாமி. அப்படியே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் எல்லா விதமான உபத்திரவங்களிலும் இருந்து பாதுகாத்து, இவர்கள் நினைத்து பார்த்திராத நன்மைகள், ஆமென், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்வேன் சொன்னீங்களா சுவாமி. அப்படியே இவர்கள் எவற்றை இழந்தார்களோ எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாய், இரட்டத்தனையாய், நாலத்தனையாய், ஏழத்தனையாய், சிலதை 100 பெற்றுக் கொள்ளும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் உண்டாகும்படியாய், தெய்வீக அனுக்கிரகம் உண்டாகும்படியாய் நாங்கள் எந்த சோதனையிலும் அகப்பட்டுக் கொள்ளாதபடி விழித்திருந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காய் வழக்காடும்படியாய், உம்முடைய பிள்ளைகளை எங்கும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க செய்யும்படியாய் கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறீர். நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளும் குடும்பமுமாய் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படியாய் வேண்டுகிறேன் என்ற பரிசுத்த ஆவியில் வேண்டி வணங்கி கேட்டுக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள், நாம் சந்திக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், எல்லா விதமான சவால்களுக்கும் மத்தியிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி விசுவாசிக்க வேண்டும், எவற்றை நம்ப வேண்டும் என்பதை குறித்து வேதம் திட்டமாய் நமக்கு போதிக்கிறது. நிச்சயமாகவே நாம் கர்த்தருடைய வழிமுறைகளின்படி நடந்துமே ஆனால், அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் எல்லா இடத்திலும் எப்பொழுதும் எங்கேயும் நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாய் இருப்போம் என்பதிலே ஆச்சரியம் ஒன்றுமில்லை. நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் தேவனோடு இருக்கும் பொழுது உங்களை விரோதிக்க, உங்களுக்கு விரோதமாய் எழும்ப அல்லது எதிர்த்து நிற்க எந்த சக்திக்கும் எந்த கொம்பனுக்கும் அதிகாரமே இல்லை என்பதை மறந்துவிடக் கூடாது. கர்த்தர் நம்மோடு இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு இருப்பதின் ரகசியமே, ஐயா, அதன் ஒரு அற்புதமான வழிமுறையே நாம் கர்த்தரை முழுமையாய் நம்புவது. அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் எப்படி அவருடைய வார்த்தைகளை நம்புகிறீர்களோ அப்படியே அவரை நம்புகிறீர்கள். எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் எப்படி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் உங்களை காத்துக் கொள்ளுகிறீர்களோ அப்படியே நீங்கள் அவரோடே வாழுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழுகிறீர்கள். ஏனோக்கு தேவனோடு நடந்தான், தேவனோடு சஞ்சரித்தான் என்று வாசிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும்
நீங்களும் நானும் வார்த்தையாய் இருக்கிற ஐயா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வாசிக்கிறோமே. அந்த வார்த்தை, நன்றாய் கவனியுங்கள், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் நன்மையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம்மோட வாசம் பண்ணினாரே. அந்த வார்த்தையாகிய அற்புதமான ஆண்டவர் அந்த வார்த்தைக்குள்ளே வார்த்தையினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளோடு என்றென்றுமாய் உடன் இருப்பார். நீங்கள் தேவனோடு இருக்கிற நல்ல தேவ பிள்ளைகளாய் வழி நடத்தப்படுவீர்கள். நன்றாய் கவனியுங்கள். எபிரேயர் 11:6 அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஐயா, என்ன விசுவாசம் வேண்டும்? நன்றாய் கவனியுங்கள். விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையின் மீது இருக்கிற விசுவாசம். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் பேரில் இருக்கிற விசுவாசம், நம்முடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மேல், தேவனுடைய சத்தியத்தின் மேல் இருக்கும் பொழுது நீங்கள் எந்த விதத்திலும் அசையாமல், எந்த காற்றடித்தாலும் சரி, எந்த புயல் வந்தாலும் சரி, எந்த கடல் கொந்தளித்தாலும் சரி, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடுகளைப் போல, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட மாளிகையை போல நீங்கள் அசையாமல் நிலைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. அதனால் தான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோடே இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், இப்பொழுது தேவனிடத்தில் சேரும்படியாய் இந்த அதிகாலை ஜப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் நிச்சயமாகவே விசுவாசிக்க வேண்டும். தேவன் உண்டு என்பதை, ஹல்லேலூயா, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்பதை விசுவாசியுங்கள். ஐயா, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு இப்படியாய் அதிகாலை தோறும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே வந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்து தேவனோடு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர் நிச்சயமாய் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற எல்லா காரியங்களிலும் பலன் அளிப்பார், பதில் அளிப்பார் என்று நிச்சயமாய் நம்ப வேண்டும். ஓ குளோரி. அந்த நம்பிக்கை உங்க வாழ்க்கையில என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 4:6 இப்படியாய் தேவனுடைய வார்த்தையை பவுலடியார் கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம் இருக்கும் பொழுதுதான் தேவ திட்டத்திலே நீங்கள் சரியாய் நிற்க முடியும். அவர் சொல்லுகிறார் பாருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஓ குளோரி. எத்தனை பேர் அப்படி இருக்க முடிகிறது? இங்கேதான் நம்முடைய பிரச்சனைகள் ஆரம்பமாகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இருக்கிற வியாதிகள் ஒரு பிரச்சனை அல்ல. உங்களுக்கு இருக்கிற உபத்திரவங்கள், ஒருவேளை மரணகரமான வியாதிகள் ஒரு பிரச்சனை அல்ல. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்காகவே உங்களுடைய பாடுகள், வருத்தங்கள், துக்கங்கள், வலிகள், இன்னும் வியாதிகள், எல்லா பாவ சாபங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையிலே ஒருவர் மரித்திருக்கிறாரே, அவருடைய தழும்புகளினால் உங்களுக்கு விடுதலை. என்ன வியாதியாய் இருந்தால் என்ன? அன்பு சகோதர சகோதரிகளை, நம்புங்கள், விசுவாசியுங்கள், விசுவாச அறிக்கையிடுங்கள். அவருடைய தழும்புகளினால், எங்கள் கர்த்தருடைய தழும்புகளினால், எங்கள் ஆத்துமநேசரும் அன்பு இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையிலே அடைந்த அந்த காயங்களின் தழும்புகளினால், அவர் சிந்திய இரத்தத்தினால் எனக்கு விடுதலை. தைரியமாய் சொல்லுங்கள், பயப்படாதிருங்கள், ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன துக்கம் வந்தால் என்ன, என்ன சவால் வந்தால் என்ன, எத்தனை போராட்டங்களும் சவால்களும் உங்களுக்கு எதிராய் நின்று கொண்டிருந்தாலும் நம்புங்கள், எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவித்து, எல்லாவற்றிலும் இருந்து உங்களை ரட்சிக்க போதுமானவராய், வல்லமை உள்ளவராய் நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதலினால் தான் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல். ஓ க்ளோரி. ஐயா, கடன் பெற்றிருக்கிறேனே, கடன் பெற்றிருக்கிறேனே, இந்த கடன் என்னை அழித்து விடும் போல் தெரிகிறது, நானும் என் பிள்ளைகளும் என்ன செய்வதென்றே எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லாதிருங்கள். இன்று கடன் பெற்றிருக்கிற என்னை அநேக பேருக்கு கடன் கொடுக்கிறவளா
பிரஜையாய், என்னை அநேகம் பேருக்கு கடன் கொடுக்கிற ஒரு நல்ல பிரஜையாய் கர்த்தர் மாற்றுவார். இனி நானோ கடன் வாங்குவதில்லை, அந்த நாள் வருகிறது என்று தைரியமாய் அறிக்கையிடுங்கள். ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். ஐயா, என்னுடைய மகளுடைய திருமணத்தை எப்படி நடத்த போகிறோம்? என் மகனுடைய திருமணத்தை எப்படி நடக்க போகிறது? என்னிடம் ஒன்றுமே இல்லை, யாருடைய உதவியும் இல்லை, என் கணவனுடைய சகாயம் இல்லை, நாங்கள் சேர்த்து வைக்க முடியவில்லை, சேர்த்து வைத்தது ஒன்றுமே இல்லை, எப்படி நடக்க போகிறதோ என்று கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுகிறதுனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எதையும் சாதிக்க போவதில்லை. நீங்கள் சொல்ல வேண்டும், என் பிள்ளையுடைய திருமணம் பரத்தில் இருந்து அது நடக்கும், இந்த காரியம் கர்த்தரால் வரும். தைரியமாய் சொல்லுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, தைரியமாய் சொல்லுங்கள். ஓ என்னுடைய தேவன் எங்கள் குறைவுகளை எல்லாம், ஐயா நாங்கள் நம்பி இருக்கிறவர், நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிவோம். பவுலை போல தைரியமாய் அறிக்கையிடுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தைரியமாய் அறிக்கையிடுகிற அறிக்கையினால் என்ன உண்டாகும்? அங்கே தேவ பிரசன்னம் உண்டாகும். எப்படியா? ஒரு ஃபீலிங் வருமா? அல்லது ஒரு எண்ணங்கள் வருமா? அல்லது சரீரத்திலே ஒரு உணர்வு வருமா? அன்பு சகோதர சகோதரிகளை, நாங்கள் உணர்வை பார்த்து, நீங்கள் உணர்வை பார்த்து உணர்ச்சியை பார்த்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள். ஆமென். நீங்கள் உணர்கிறீர்களோ இல்லையோ, காரியம் கச்சிதமாய் முடிந்துவிடும். ஓ கர்த்தர் பரத்தில் இருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். உங்கள் குறைவுகளை எல்லாம் அவருடைய மகிமையிலே மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிச்சயமாய் நிறைவாக்குவார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் பயப்படாதிருங்கள். அன்று சீசர்கள் படகிலே சென்று கொண்டிருந்த பொழுது, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று கதற ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தர் கேட்டது வேற ஒண்ணும் இல்லை. நீங்கள் படவை நன்றாய் ஓட்டக்கூடாதா? அல்லது துடுப்புகளை நன்றாய் இயக்க கூடாதா? அல்லது பாய்மரத்தை இப்படி பிடித்திருக்கலாமே, அப்படி பிடித்திருக்கலாமே, அல்லது இன்று வானிலையை பார்த்துவிட்டு இப்படி செய்திருக்கலாமே, அப்படி செய்திருக்கலாமே. ஒன்றும் சொல்லவில்லை. அவர் சொன்னதெல்லாம் அற்ப விசுவாசிகளே, கொஞ்சம் விசுவாசம் உள்ளவர்களே, விசுவாச குறைவு உள்ளவர்களே, ஏன் பயப்பட்டீர்கள்? அவ்வளவுதான். ஏன் பயப்பட்டீர்கள்? ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, பயப்படாதிருங்கள். ஓ மைட்டி காட், பயப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, காற்றையும் கடலையும் அதட்டினவர், ஓ எந்த விதமான பொல்லாத புசர் காற்றுகளும், ஓ மகா கொடுமையான கடல் சீற்றங்களும் இருக்கும் பொழுதும் கூட, அல்லது கொடுமையான காற்றுகளை சூறாவளியை போல, கொந்தளிக்கிற கடலை போல 1000 பிரச்சனைகள் உங்களுக்கு நடுவாய் வந்து கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆமென். ஐயா, என் பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போகிறேன்? ஐயோ, என் பிள்ளைகள் இப்படி படிக்கிறார்களே, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என் இரண்டாவது மகன் அல்லது இளைய மகள் அல்லது இளைய மகன் அல்லது மூத்த மகன் மூத்த மகள் படிப்பதே இல்லை, என்ன ஆகுமோ தெரியவில்லை என்று கலங்காதிருங்கள். தைரியமாய் சொல்லுங்கள், எங்கள் பிள்ளைகள் ஒருவேளை கலெக்டர் ஆகாவிட்டாலும், நல்ல கவனிங்க, கலெக்டர் ஆகாவிட்டாலும் எப்படியாவது கவர்னர் ஆகி விடுவார்கள். ஆமென். ஒரு யோசேப்பை உலகபூர்வமாய் நாம் சிந்திக்க வேண்டாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு யோசேப்பை சிறைச்சாலையிலே இருந்த ஒரு இளைஞனை, ஓ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் அவனோடு இருந்த ஆவியானவர் எப்படி சிறைச்சாலையில் இருந்து ஒரு சிங்காசனத்திற்கு கொண்டு சென்றாரோ, எப்படி ஒன்றுமில்லாத அடைபட்ட சூழ்நிலையில் இருந்து அவனை அப்படியே ஒரு ராஜரீக மேன்மைக்கு நடத்தி சென்றாரோ, அதே பரிசுத்த ஆவியானவர், அதே அற்புதங்களின் ஆவியானவர் உங்களோட இருக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. ஆதலினால் நீங்கள் ஒன்றுக்கும் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், ஹல்லேலூயா, உங்கள் பிள்ளைகள் எப்படி படித்தாலும் படிக்கட்டும், எந்த கிராம பள்ளிக்கூடங்களிலே படித்தாலும் படிக்கட்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, தெருவிளக்கிலே இருந்து படித்தவர்கள் எல்லாம் ஜனாதிபதியாய் மாறி இருக்கிறார்கள். தெருவிளக்கிலே இருந்து செருப்பு தை
நினைத்து கொண்டிருந்தவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளின் ஜனாதிபதியாய் மாறி இருக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள், ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. கவனமாயிருங்கள், ஆனால் கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாம என்னையா செய்யணும்? எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என்ன தேவையோ அதை கர்த்தரிடமாய் தெரியப்படுத்துங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னாரே, அவருக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்ன ஆண்டவருக்கு உங்களுடைய பாரங்களை எல்லாம் தெரியப்படுத்துங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் மகன் மகள் மாத்திரமல்ல, மனைவி கணவன் மாத்திரமல்ல, தாய் தகப்பன் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறாரே, நான் உங்களுக்கு இளை பாறுதல் தருவேன். நல்ல கவனிங்க, ஒரு அற்புதமான விஷயத்தை. ஆண்டவரே, உம்மிடமாய் நாங்கள் எப்படி வருவோம்? நாங்கள் எப்படி உம்மிடமாய் வர முடியும் கேட்டீங்கன்னா, அவருடைய வார்த்தையை நம்புங்கள், வார்த்தையை விசுவாசியுங்கள், வார்த்தையை அறிக்கையிடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. வார்த்தையோடு நீங்கள் வார்த்தையோடு கவனமாய் வார்த்தையை அறிக்கையிடுகிற பிள்ளைகளாய், வார்த்தையை கேட்கிற நம்புகிற விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நீங்கள் தேவனிடமாய் சேருகிறீர்கள். ஹல்லேலூயா. அவர் உங்களிடமாய் சேருவார். அப்பொழுது என்ன நடக்கும்? தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். எந்த சூழ்நிலையிலும் எந்த ஆபத்திலும் என்ன நடக்கிறது பாருங்க. எத்தனை பெரிய போராட்டங்களிலும் எத்தனை விதமான குழப்பங்கள், ஆபத்துகள், சவால்களிலும் தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாமல் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே, ஸ்தோத்திரம்னா நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடே, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று நீங்கள் கதரும் பொழுது நிச்சயமாய் நன்றி சொல்ல வேண்டும். ஒன்றுமில்லாமல் இருந்த உங்களை நன்றாய் படிக்க வைத்து, ஒன்றுமில்லாத இருந்த உங்களை நல்ல குடும்பங்களிலே பிறக்க வைத்து, நல்ல வீடுகளிலே தங்க வைத்து, நல்ல படிப்புகளை தந்து, நல்ல வேலையை தந்து, நல்ல கவனிங்க, நல்ல வீடுகளை கட்ட வைத்து, நல்ல கணவனை தந்து, நல்ல திருமணத்தை எல்லாம் நன்மையாய் செய்தவருக்கு நன்றி நன்றி நன்றி, கோடி நன்றி என்று சொல்லுங்கள். ஸ்தோத்திரத்தோடே கூடிய விண்ணப்பத்தோடும். இங்கேதான் அநேகர் தவறு செய்கிறோம். ஐயா, இன்னும் திருமணம் நடக்கவில்லையே, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று கதறுவதற்கு முன்னால் கர்த்தர் படிப்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஸ்தோத்திரத்தோடே கூடிய என்ற வார்த்தை எல்லா விதமான ஆங்கில வேதாகமங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. வித் தேங்க்ஸ் கிவிங், நன்றி அறிதலோடு உள்ள ஜபத்தோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் அவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான நிறைவை உடனடியாய் பெற்றுக் கொள்வீர்கள். இன்னுமாக பவுலடியார் தொடர்ந்து சொல்லும் பொழுது, கடைசியாக இவைகள் எல்லாம் நடக்க வேண்டுமானால் இன்னும் ஒரு காரியம் இருக்கிறது. ஜபித்தால் மட்டும் போதாது, அல்லது தெரியப்படுத்தினால் மட்டும் போதாது. வேற என்னையா செய்யணும்? கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென். அன்பு
அன்பு சகோதர சகோதரிகளே, கண்டவற்றை குறித்து கண்டு கேட்டு கவலைப்படாதிருங்கள். யார் சொன்னாலும் சரி, உங்களுக்கு சூனியம் வைத்து விட்டார்கள், சதி வைத்து விட்டார்கள், அல்லது உங்கள் குடும்பங்களிலே உங்கள் வாழ்க்கையிலே பரம்பரை சாபம் இருக்கிறது என்று யார் எப்படி சொன்னாலும் சரி, தைரியமாய் திருப்பி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எங்க குடும்பங்களிலே பரம்பரை சாபம் என்னிலே வேலை செய்ய முடியாது. நான் கர்த்தருடைய பிள்ளை. ஆமென். இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் சந்ததியில் வந்தவள். என்னை தொட எந்த பரம்பரை சாபத்திற்கும் அதிகாரம் இல்லை. தைரியமாய் சொல்லுங்கள். உண்மை உள்ள சத்தியங்களை அறிக்கையிடுங்கள். ஒழுக்கத்தின்படியே நடங்கள். நீதி உள்ளவைகளை முதலாவது தேடுங்கள். கற்புள்ளவைகளை விட்டுவிடாதிருங்கள். அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, அன்பு சகோதர சகோதரிகளே, புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ, அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்க போய் இருந்து பாருங்க. ஒரு சினிமா பாட்டு போட்டுட்டு இருக்கிற ஒரு இடத்துல போய் இருந்து நீங்க சினிமா பாட்டை நீங்க கேட்காதது மாதிரி இருந்தாலும் சரி, அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த இடத்திலே இருந்து கொண்டே இருந்தீர்களே ஆனால் அது உங்கள் காதின் வழியாய் உள்ளே போய் அது உங்கள் இருதயத்தை தொந்தரவு படுத்தும், உங்கள் கண்களை தொந்தரவு படுத்தும், உங்கள் எண்ணங்களை, செயல்களை, உங்கள் நிறைவுகளை தொந்தரவு படுத்தும். உங்களை ஒருவேளை உங்கள் இருதயங்களையும் எண்ணங்களையும் உங்கள் யோசனைகளையும் அவைகள் தீட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. ஆதலினால் கெட்ட கதைகளை கேட்காதிருங்கள். வீடுகளிலே வந்து தேவையில்லாதவற்றை பேசுகிற எதையும் கேட்காதிருங்கள். ஐயா, தாறுமாறான விஷயங்களை பார்க்கவோ கேட்கவோ அல்லது அவைகளை பேசவோ செய்யாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இவைகளையே, இந்த மேன்மையானவைகளையே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தீர்களே ஆனால் என்ன நடக்கும்? அவைகளை செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோட இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஐயா, நான் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்திலே இருக்க வேண்டும். கர்த்தர் என்னோட இருக்க வேண்டும். என் அருகிலே அவரும், நான் அவர் அருகிலேயும் இருக்க வேண்டும். இதுதான் ரகசியம். அன்பு தேவ பிள்ளைகளே, இதுதான் ரகசியம். ஹல்லேலூயா. இப்படியாய் நீங்கள் காத்துக் கொண்டீர்களே ஆனால் நீங்கள் நிச்சயமாய் எப்பொழுதும் என்றென்றுமாய் கர்த்தரோட இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3:5-6 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், கண்டதையும் நாடாமல், கண்டதையும் கேட்காமல், கண்டதையும் பேசாமல், அவைகளை எண்ணாமல், சிந்திக்காமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நிறைத்துக் கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்தும்படியாய் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் ஆவி ஆத்துமாவையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நிச்சயமாய் கர்த்தர் சமாதானத்தின் தேவனாய் என்றென்றுமாய் உங்களோட இருப்பார். இந்த உலகத்தில் எந்த காரியமும், நன்றாய் கவனியுங்கள், இந்த உலகத்தில் எத்தனை ஆயிரம் சவால்கள் வந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஐயா, என் மகளுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறது, என் மகனுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறது, என் குடும்ப வாழ்க்கை இப்படியாய் போய்கொண்டிருக்கிறது, என்ன செய்வேன் என்றே தெரியவில்லை, என்ன எப்படி வாழுவோம் என்று தெரியவில்லை, பிழைப்போமா மாட்டோமா தெரியவில்லை, இருப்பதை விட வாழ்வதை விட சாவதே மேல் என்று நினைக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, உதவி செய்வார் எவருமே இல்லை, எல்லோரும் நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டார்கள், என் வீட்டாரே எனக்கு கேடு செய்து விட்டார்கள். இது போன்ற, தயவு செய்து இது போன்ற எந்த வார்த்தையும் பேசாதிருங்கள். இந்த வார்த்தைகளுக்கு பதிலாய் உண்மை உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அன்புள்ளவைகள் எவைகளையோ அவைகளையே பேசுங்கள், சிந்தியுங்கள், பேசுங்கள், சிந்தியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, சமாதானத்தின் தேவன் என்றென்றுமாய் உங்களோட இருக்கும் பொழுது நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் ஒரு நாளும் தோற்று போகாதபடி என்றும் என்றென்றுமாய் எங்கேயும் எப்பொழுதும் ஜெயம் எடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார். ஆமென். ஜெபியுங்கள். நம்முடைய ஊழியங்களுக்காய் கர்த்தர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வார்.